நிஜமாவே போயிட்டாளா? தெரியலையே அத்தை. எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு வசதியா வாழ்ந்தவ இந்த வீட்ல எல்லாம் அவளால அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுமா என்ன? அதான் சொல்லாம கொல்லாம மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிட்டு ஓடியே போயிட்டா. நரகமா இருந்தாலுமே என்னால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும். நல்ல மனுஷங்க இருக்கிற இந்த வீட்ல என்னால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாதா? அதெல்லாம் நான் நல்லாவே வாழ்வேன். எங்கம்மா போயிருந்த நீ? பெரியம்மா எனக்கு சாரி கொடுத்திருந்தாங்கல்ல, அதான் அதை மாத்திக்கலாமேன்னு வாஷ்ரூம் போயிருந்தேன். சேலை ரொம்ப அழகா இருக்கு. எங்க எடுத்த? சும்மா இருக்க மாட்டேன். மசம் நிக்காம நல்ல தண்ணி வர நேரம் நந்தினி சமையல்ல என் கூட மாட இருப்பா. நீ போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வா. இந்த ஏன் என்கிட்ட சொன்னா நான் எடுத்துட்டு வர மாட்டேனா? நானே எடுத்துட்டு வரேன். நில்லுமா. என்ன கமலா, எதுக்கு திரும்ப இப்படி பண்ற நீ? நான் ஒண்ணும் பண்ணலங்க. இவதான் என் கையில இருந்து கொடுத்த வாங்கினா. இந்த வீட்ல இருக்கிறதுக்கே உனக்கு உரிமை இல்ல. இதுல வேலை வேற செய்ய போறியா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ பண்ண வேண்டிய ஒரே வேலை இந்த வீட்டை விட்டு போறதுதான். புரிஞ்சுதா? குடு. புடி. இனிமே இந்த வீட்டுல இவகிட்ட யாரும் எந்த வேலையும் சொல்லக்கூடாது. யாரும் இவகிட்ட பேசவும் கூடாது. நான் சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாமா, எங்களை இப்படி சொல்றீங்க, ஆனா நீங்க தானே இவளுக்கு சாப்பாடே கொடுத்தது. அது இறக்கப்பட்டு கொடுத்தது இல்ல, ஒரு பேச்சுவார்த்தை. நான் சாப்பாடு தரேன், நீ வீட்டை விட்டு போன்னு நான் நடத்தின வியாபாரம். இவ ஒத்துக்கல, அவ்வளவுதான். ஒரு குடம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா, நீ தாராளமா இந்த பொண்ணுகிட்ட குடத்தை கொடுத்து தண்ணி எடுத்துட்டு வர சொல்லலாம். எப்படி, ஒத்துக்குவாளா? கடைசியா சொல்றேன், இந்த வீட்டுல இவ வேண்டாத விருந்தாளி. விருந்தாளி கூட இல்ல, வேண்டாத நபர். இவகிட்ட பேசுறதோ வேலை சொல்றதோ யாராவது வச்சுக்கிட்டா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துங்க. அடடா, ரசம் அற்புதமா இருக்கு. யாருமா என் பொண்டாட்டி வச்சதா? இந்தாம்மா. கொடுங்க. இத புடி. இத அங்க வச்சிடு. இந்தாம்மா. நான் போய் தூங்குறத. நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீ போ. சொல்றா. இப்பதான் வீட்டுக்கு வந்தேன், அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா, பயங்கரமா பசிக்குது. சாப்பாடு ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. டிஃபனா சாப்பாடாமா? சாப்பாடுதான். நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க, நான் எடுத்து வச்சிடுறேன். ஏய், என்ன? நான் எங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், சும்மா குறுக்க பேசிக்கிட்டு. நான் தானே உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க போறேன், அதனால தான் பதில் சொன்னேன். எனக்கு நீ சாப்பாடு எடுத்து வைக்க போறியா? அதுல விஷத்தை கிச்சத்தை கலந்து வைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நிச்சயமா கலக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என் தாலி ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கணும். ஐயோ அம்மா, டேய், கொலவெறி ஆயிரும். சொல்லி வச்சிருவிட்டேன். நான் ஓன்ட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓன்ட்ட கேட்டா நீ பதில் சொல்லு. என்னவ பேச விட்டதானடா? இப்ப எதுக்கு அவங்க மேல பாயறீங்க? பாவம், நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு அவங்களே டயர்டா இருக்காங்க. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்றேன்ல. ஏய், என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கியா நீ? ஆமா, இந்த வீட்ல முதல்ல நீ யாரு? இங்க இருக்கு பாத்தியா டேபிள், சேரு, உதவாத இந்த தொடப்பக்கட்டை, அந்த மாதிரி எதுக்கும் உதவாத ப்ராப்பர்ட்டி நீ. அவ்வளவுதான். சொல்ல போனா அதுங்களால கூட ஏதாவது யூஸ் இருக்கும். ஒன்னால ஒரு யூஸும் கிடையாது. அப்படிலாம் சொல்லிட முடியாது. என்ன யூஸ் ஆக விட மாட்டேங்கிறீங்க, அவ்வளவுதான். இன்னையில இருந்து தினமும் 3 வேளையும் நான் தான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைப்பேன். ஏய், இந்த வீட்டுக்கு உனக்குமே சம்பந்தம் இருக்கு. எனக்கு சாப்பாடு போறதுக்கு நீ யாரு? சாவடிக்கிறீடி. பசியோட வந்தேன். சாப்பாடு வேணா, ஒரு மண்ணு வேணாம். பட்னியா கடந்தே சாவுறேன். டேய் டேய் டேய், வெற்றி நில்டா. டேய்,
டேய் வெற்றி சும்மா டேய், இருமா. சொல்றத கேளுடா. நான் சாப்பாடு போடுறேன் வாடா. ஒண்ணு வேணாம், நீங்களே டேய் வெற்றி. போட்டீங்க. டேய் நில்லுடா. ஏமா இப்படி பண்ற? நான் சாப்பாடு போடுறேன்னு தானே சொன்னேன். அவனுக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுற வேண்டியது தானே. எதுக்காக மறுபடியும் பேசிட்டு இருக்க? மகன் பொறுக்கியா ரவுடியா கொலகாரனான்னு பெத்தவங்களுக்கு தேவையில்லைம்மா. வயசானா கூட ஒரு அம்மாவுக்கு மகன்னா உன் மகன்தான். அவன் வயிறு பசியோட போனா ஒரு தாய் மனசு பொறுக்குமா சொல்லு? எந்த ஒரு தாய்க்கும் பிள்ளையோட முதல் அழுகையும் முதல் தடவையா பசி ஆத்துனதும் மறக்கவே மறக்காது. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அவனை மனசார பசியோட படுக்க விட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு பசியோட வந்தவன வெறும் வயித்தோட அனுப்பி வச்சிட்டியே, இது நியாயமா சொல்லு? எனக்கு என் 3 பசங்களுமே உயிர்தான். 3 பேர்ல யார் கஷ்டப்பட்டாலும் என்னால தாங்க முடியாது. எதுக்காக அவனை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? இது பாரு, பேசாம நீ உன் வீட்டுக்கு போயிடு. இங்க பாருமா, இன்னைக்கு அவன் சாப்பிடாம போயிட்டான். அவன் நாளைக்கு வீட்டுக்கே வராம போயிட்டான்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த வயசுல என் பிள்ளைய தொலைச்சிட்டு என்னால இருக்க முடியாது. நீ உன்னை பெத்தவங்களுக்கு மகளா உன் வீட்லயே இரு. அவன் எப்படி இருந்தாலும் என் மகனா என் பக்கத்திலேயே இருந்தா போதும். தயவு செஞ்சு உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீ உன் வீட்டுக்கே போயிடு. இந்தாங்க மாத்திரை. சார், நான் உள்ள வரலாமா? யாருப்பா நீ? ஒரு 5 நிமிஷம் பேசணும். வாப்பா. யாருப்பா நீ? ஐ எம் தர்ஷன். நான் ஒரு அட்வொகேட். சரி, இங்க வந்ததுக்கு காரணம்? சொல்லு அபி. தர்ஷன், இப்ப எதுக்கு இங்க வந்த? என்னால வீட்ல இருக்க முடியல. மனசு பூரா நீதான் இருக்க. எல்லாரும் உனக்கு எனக்கும் கல்யாணம் நின்னு போச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என் மனசுல இன்னும் நம்பிக்கை குறையவே இல்லை. எப்படியும் உன் மனசு மாறும். நீ இந்த வீட்ல இருந்தோ உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த கல்யாணத்துல இருந்தும் வெளியில வருவ. நம்ம கல்யாணம் திரும்ப நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்பா, அப்போ உனக்கும் இவளுக்கும் தான் கல்யாணமா? பேசி முடிச்சிருந்தாங்கம்மா. மறுநாள் நிச்சயதார்த்தம். அதுக்கு முதல் நாள் இதெல்லாம் நடந்துருச்சு. அபிதான் எனக்கு மனைவின்னு நான் ரொம்ப வருஷமா நம்பிட்டு இருக்கேன் சார். இன்னும் நம்புறேன். அபி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை சார். அதான் அவளே வேணாம் வேணான்னு சொன்னாலும் மறுபடியும் தேடி வந்துட்டு இருக்கேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படிப்பா உன்னால அதே பிரியத்தோட இருக்க முடியுது? சார், என் மனசுல இருக்கிறது சாதாரண காதல் இல்ல. காதல் சில நேரம் உடம்ப பார்த்து கூட வரும். ஆனா எனக்குள்ள இருக்கிறது டெடிகேஷன் சார். அபி மேல அப்படி ஒரு அர்ப்பணிப்பு ரத்தத்திலேயே கலந்துருச்சு சார். அதான் துரத்தி விட்டாலும் போகாம திரும்ப திரும்ப வீட்டு வாசல்லே வந்து படுத்து கிடக்கிற நாய்க்குட்டி மாதிரி வந்துட்டே இருக்கேன் சார். உங்க பக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. எல்லார் மனசுலயும் பேச்சிலையும் பணக்கார திமிரும் கௌரவ வெறியும் தான் தெரிஞ்சுது. முத தடவையா உங்க சைட்ல இருந்து ஒரு மனுஷனை இப்பத்தான்ப்பா பாக்குறேன். எவ்வளவு அன்பா இருக்க, எவ்வளவு பொறுப்பா பேசுற, இவ்வளவு நல்லவனா இருக்கியப்பா. இது கூட அபிதான் சார் காரணம். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்லவனா இருந்தாதான் அபிக்கு பிடிக்கும்னு நான் எந்த தப்பான விஷயம் பக்கமும் போகாம அபியே நினைச்சு வளர்ந்துட்டேன் சார். எனக்கு தெரியும் சார், அபி என்ன வெறுக்கல. இந்த கைத்துல இருந்து அவ ஒரு நாள் விடுதலை ஆவான்னு நான் தீவிரமா நம்புறேன் சார். அதுக்காக தான் அவகிட்ட மறுபடியும் பேச முயற்சி பண்றேன். இது தப்பா சார்? தப்பே இல்லப்பா. இவ வெறும் பொண்ணு இல்ல சார், என் தேவதை. இவ இருக்க வேண்டிய இடமே இது இல்ல சார். இவளுக்காக நான் ஒரு சொர்க்கத்தை, ஒரு கோயிலே கட்டி வச்சிருக்கேன் சார். என் மனசுல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அந்த கோயில் அப்படியே தான் சார் இருக்கும். அபி,
உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். எங்க அப்பா அம்மா இல்ல இந்த வீட்டு பெரியவங்க, அப்படி இல்லைன்னா வெற்றி, இவங்க தான் எனக்கு வேண்டியதை வாங்கி தரணும். தேங்க்ஸ் தர்ஷன். நீ வருவேன்னு எப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு அபி. நீ மனசு மாறினா ஒரு ஃபோன், ஒரு மிஸ்டு கால் கூட நான் ஓடி வந்துடுவேன். அப்போ நான் வரேன் சார். முடிஞ்சா நீங்களாவது பேசி அவ மனசை மாத்துங்க சார். உனக்காக பேசுறோம். தேங்க்ஸ்மா. கொஞ்சம் பாத்துக்கங்க. போயிட்டு வாப்பா. ஏய், என்ன? நான் ஹால்ல தான் படுத்துட்டு இருந்தேன். அங்க ரொம்ப கொசு கடிக்குது. பாம்பா கடிச்சிச்சு? கொசு தானே கடிச்சிச்சு. கொசு கடிச்சா சாவ மாட்டேன். ஒரு மஸ்கிட்டோ காயில் கூட இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால தூங்க முடியல. ரொம்ப நல்ல விஷயமாச்சே. வேணா ஒண்ணு பண்ணு, அப்படியே உங்க வீட்டு ஓடி போயிரு. போகும்போது அந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போயிடு. உனக்கு புண்ணியமா போகும். குட் நைட். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? எனக்கு ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும் கிடைக்குமா? பெட்ஷீட் மட்டும் போதுமா? பெட்ஷீட் மட்டும் கிடையாது. இந்த மெத்தையை தரேன். அங்க இருக்கு பத்தியா கொசு வருத்தி, ஏன் அந்த டேபிள் ஃபேனை கூட தரேன். சந்தோஷமா? பதிலுக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணணும். காலையில நீ என் கூட வருவியா? நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு நீ இருக்க திசையை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு நான் பாட்டு வந்துகிட்டே இருப்பேனா? எப்படி ஐடியா? பத்தலன்னா சொல்லுமா, நீ இங்கேயே படுத்துக்க. நான் வேணா போய் மெக்கானிக் ஷெட்லயே படுத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போறன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். என்ன? ஏய், இப்படி பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? உங்க பெட்ஷீட், உங்க மெத்த, ஃபேனு, டேபிள், ஏசி எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். ஆளுக்கு போனா கொசு கடிக்கும். பாம்பு கடிச்சா வேணா சாவாங்க, கொசு கடிச்சா யாரும் செத்துற மாட்டாங்க. குட் நைட். அழாத தீப்தி. தீப்தி, என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அண்ணா, இனிமே நான் அந்த காலேஜ்க்கே போகலண்ணா. என்ன வேற காலேஜ்ல சேர்த்து விடுங்க, இல்ல படிப்பையே நிறுத்திடுங்க. தீப்தி, இப்ப எதுக்கு திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்க?
உனக்கு என்னடா ஒரு பிரச்சனையும் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பேசுறாங்க தெரியுமா? உன் அக்கா ஓடி போயிட்டாலாமே, யாரோ ஒரு பொறுக்கிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமே, கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணி அபார்ஷன் பண்ணிட்டாங்களேன்னு எக்கச்சக்கமா பேசுறாங்க. கேட்கவே அவமானமா இருக்கு. கேர்ள்ஸ் அப்படின்னா பசங்க வேற மாதிரி டார்ச்சர் பண்றாங்க. நான் என்னடா பண்றது? எந்த பொறுக்கி உனக்கு டார்ச்சர் கொடுத்தான் சொல்லு, இப்பயே அவன் அடிச்சு பொளந்துடுறேன். நீ இப்ப போய் அடிப்ப, நீ இல்லாதப்ப டீஸ் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்காக காலேஜ் டைம் முடியற வரைக்கும் நீ என்னோட இருக்க முடியுமா? ஐயோ, ஒரே எரிச்சலா வருதுமா. எனக்கும் காலேஜ்ல இதே டார்ச்சர் தான். தேவையில்லாம ஒரு பையனை வேற அடிச்சு மூக்க உடைச்சிட்டேன். பாவி, நீயும் அடிதடின்னு இறங்கிட்டியா? வேற என்ன நீ பண்ண முடியும்? ஓவரா டார்ச்சர் பண்றானுங்க. எவ்வளவுதான் கோவத்தை அடக்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? அதான் அடிச்சிட்டேன். அந்த அபியால இங்க எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. என்ன தீப்தி, நீ வேற காலேஜ்ல சேரணும் அவ்வளவுதானே? நான் பேசுறேன் அப்பா கிட்ட. அங்கேயும் 4 பேர் இதே மாதிரி தான் பேசுவாங்க. அப்போ வேற காலேஜுக்கு போயிடுவியா? எங்க அக்கா எப்படி போனா உனக்கு என்னன்னு பதிலுக்கு கேள்வி கேட்க வேண்டியது தானே? அப்புறம் அதுக்கும் நான் அனுபவிக்கணும். என்னால முடியாது பெரியம்மா, எனக்கு வேற காலேஜ் வேணும். எதையும் ரேகிங் கணக்குல நீ சேர்த்து உன் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்டா கொடு, நான் அவங்க கிட்ட பேசுறேன். அப்பா ப்ளீஸ் பா, எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம்ப்பா, நான் வேற காலேஜ் மாறிக்கிறேன்ப்பா. தீப்தி, இதுக்கெல்லாம் நீ பயந்து விலகுனா வாழ்நாள் முழுக்க நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாதமா. அபிய மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு வேற பிளான் பண்ணிருக்கேன். இந்த தடவை அவன் நிச்சயம் வீட்டுக்கு வந்துருவா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தைரியமா சொல்லலாம், எங்க அக்கா எங்க வீட்டுல தான் இருக்கான்னு. வேற மாதிரி பிளானா? அது என்ன மாமா? சித்தப்பா, இதெல்லாம் இப்ப இவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம், முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஏங்க, நீங்களும் ஒரு தடவை கூப்பிட்டீங்க, நாங்க எல்லாரும் ஒரு தடவை நேர்ல போய் கூப்பிட்டோம். அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாளே, இப்ப எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சித்தி, அதுக்கெல்லாம் பிளான் இருக்கு சித்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த தடவை நாங்க கூப்பிடல, அவளையே வர வச்சிடலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அது எப்படிங்க? அவதான் அவ்வளவு பிடிவாதமா இருக்காளே. உங்ககிட்ட இருக்க பிடிவாதம் அப்படியே அவகிட்ட இருக்கு. அப்புறம் எப்படிங்க அவ வருவா? அவ பிடிவாதம்லாம் என்கிட்ட இருந்து போனது தானே, அதை எப்படி உடைக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த வழியில தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எளியவரே, நேர் வழியில தானே பிளான் பண்றீங்க? அண்ணி, இது ஆம்பளைங்களோட வேலை. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு நீங்க கேள்வியே கேட்க கூடாது. உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்? அபி இந்த வீட்டுக்கு வந்தா போதும் இல்ல? நான் சொல்றேன், அபி கட்டாயம் இங்க வருவா, அவ்வளவுதான். வந்துருவாளங்க. பிடிவாத குணம் மட்டும்தான் என்கிட்ட இருந்து அவகிட்ட போயிருக்கு. ஆனா நான் யோசிக்கிற அளவுக்கு அவளால யோசிக்க முடியாது. பாசத்தை வச்சு ஜெயிக்க முடியாத விஷயத்தை நான் சட்டத்தை வச்சு ஜெயிப்பேன். அவளோட பிடிவாதம் ஜெயிக்குதா இல்ல என்னோட மூளை ஜெயிக்குதான்னு பாப்போம். ஏய், என்ன சூர்யா, நீ பேசிட்டியா இல்ல நான் பேசணுமா? இல்ல சத்தப்பா, நீங்க தான் பேசணும். ஓகே, நானே பேசிக்கிறேன். அவ்வளவுதானையா? நான் வீட்டுக்கு போலாம்ல? ஐயா இல்லைங்கய்யா, 2 ஃபைல் இருக்கு. நாளைக்கு கோர்ட்டுக்கு ஹியரிங் போகணும். நீங்க பார்த்து சைன் பண்ணிட்டீங்கன்னா. பிபி கிட்ட ஒப்பீனியன் கேட்டீங்களா? பிபி அனுப்பின ஃபைல் தாங்க அது. நீங்க சைன் பண்ணா மட்டும் போதும். டைம் ஆச்சியா, வீட்டுக்கு வேற போகணும். பசிக்குதியா? சரி குடியா. இந்தாங்கய்யா. என்னங்கய்யா, எதுவும் பிரச்சனையா? அந்த ஜட்ஜு தான்யா ஃபோன் பண்றாரு. இவங்க பஞ்சாயத்துல என்னைய போட்டு சாகடிக்கிறாங்க. சார் சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். நல்லா இருக்கீங்களா சார்? கட் தி கிராப். நான் இப்ப கால் பண்ணது அந்த அக்யூஸ்ட் வெற்றி செல்வன் விஷயமா. சொல்லுங்க சார். ஏதாவது அவனை பத்தி டீடைல் தெரியணுமா? ஆமா, அவன் எப்படிப்பட்ட ரவுடி, நவுன் அஃபெண்டரா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரா, அவன் மேல என்னென்ன கேஸ் இருக்கு, அதுல எத்தனை அவிட்டல், எத்தனை கன்விஷன்? நிறைய கேஸ் இருக்குங்க சார். சின்ன கேஸ்ல இருந்து பெரிய கேஸ் வரைக்கும் நிறைய இருக்கு. அதுல இருக்கிறதுலயே பெரிய கேஸ் எதையா? ஆள் கடத்தல், கொலை முயற்சி, வழிபறி கேஸ் கூட இருக்கு சார். ஒரு தடவை அவன் தொல்லை தாங்காம மெக்கானிக் செட்ல கஞ்சா வச்சு கஞ்சா கேஸ் போட்டு கூட அந்த பையலை அரெஸ்ட் பண்ணோம் சார். தப்பிச்சிட்டான் சார் அவன். சரி, அந்த 3 கேஸையும் தூசி தட்டி எடுங்க. அதுல என்ன ஸ்டே இருந்தாலும் நான் அதை எவிக்ட் பண்ணி தரேன். நாளைக்கு அவனை உள்ள தள்ளணும், அதுவும் அன்பெயிலபிள் செக்ஷன்ல உள்ள தள்ளணும். நிச்சயமா பண்ணிடலாம் சார். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு அவன் ஜெயில இருந்தாகணும், புரியுதா? நிச்சயமா சார், கண்டிப்பா தூக்கிடலாம் சார். நான் சார்ஜ் ஷீட் போட்டு
இப்போ என்னங்கய்யா பிரச்சனை? அந்த வெற்றி பையல உடனே உள்ள தூக்கி போடணும்னு சொல்றாரு. அதுவும் பெரிய கேஸா போடணும்னு சொல்றாரு. போன தடவையே அந்த பொண்ணால வெளியில வந்துட்டான். இந்த தடவை அவன் என்ன பண்ண போறானோ? எனக்கே அவன் மேல பர்சனலா கடுப்பு இருக்கியா? இத சாக்கா வச்சு அவனை வச்சு செஞ்சிட வேண்டியதான். சரி, அவனோட பழைய கேஸ் ஃபைல் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்க.